ஃப்ளாஷில் நம்மளுடைய நெக்ஸ்ட் டாபிக் மாஸ்கிங். ஸோ இதுக்கு 2 லேயர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லேயரில் ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன். செகண்ட் லேயரில் ஏதோ ஒரு ஷேப், ஃபார் எக்ஸாம்பிள் பால் செட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே இந்த பாலை ரோல் பண்ண சொல்ல போகிறோம். எந்தெந்த இடத்துல இந்த பால் மூவ் ஆகுதோ அந்த கரஸ்பாண்டிங் டெக்ஸ்ட்டு மட்டும்தான் எனக்கு வியூபிளாக இருக்கணும். ரிமைனிங் டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு மாஸ்க் ஆகிருக்கணும், தட் இஸ் இன்விசிபிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பால் மூவ் ஆகிற அந்த இடத்துல இருக்கிற டெக்ஸ்ட்டு மட்டும்தான் எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும். இதை தான் நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபைலில் இந்த கான்செப்டில் லேயர் 1ல் நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், தட் இஸ் டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணி சம் கண்டென்ட்டை இங்கே எழுத போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் டு ஃப்ளாஷ். இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதோடைய கலர் சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே கீழே ப்ராப்பர்ட்டி ஹைடாக இருக்குது இல்லையா, இதில் போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பேனல் ஓப்பன் ஆகும். ப்ராப்பர்ட்டி பேனலில் எந்த மாதிரி ஃபாண்ட் வேணும், அதுக்கப்புறமா அதோடைய சைஸ் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறமா அதோடைய கலர் எப்படி இருக்கணும், ஓகேவா, அது சென்டராக இருக்கணுமா, எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தீம் எழுதிக்கலாம். அதே மாதிரி கீழே இங்கே ஃப்ளாஷ்க்கு மட்டும் வேறு ஒரு கலர் செட் பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட் முடிஞ்சிடுச்சு. இதை திருப்பியும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் நம்மளுடைய கண்டென்ட். இதை நீங்கள் என்லார்ஜ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இங்கே இப்போ லேயர் 2 இன்சர்ட் பண்ணோம். அதுக்கு ஏதோ இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் 2 இன்சர்ட் ஆகிடுச்சு. இந்த லேயர் 2ல் நான் இப்போ ஒரு பால் வரையணும். ஸோ இந்த பாலோடைய சைஸ் எப்படி இருக்கணும்னா, இங்கே இருக்கிற இந்த ஃபாண்ட்டோடைய ஹைட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போனா தான் அது ஹைலைட் பண்ணுறது நீட்டாக தெரியும் நம்மளுக்கு. இந்த பாலோடைய கலர் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம இங்கே ஃபாண்ட்டை தான் வியூ பண்ணுவோமே தவிர பாலோட மூமெண்ட்டு தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு செலக்ட் டூல் யூஸ் பண்ணி இதில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, கன்வெர்ட் டு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. கிராஃபிக்கில் ஏதோ ஒரு சிம்பிளாக இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அதோடைய பேக்ரவுண்ட் அஸ் வெல் அஸ் ஃபில் கலர் ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு பாலாக செட் பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ லேயர் 2 உடைய டைம் ஃப்ரேமில் இன்சர்ட் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த பால் வியூவபிள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கும். இல்லாட்டி சம் கிளிச் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ லேயர் 2ல் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்தா எனக்கு இந்த இடத்துல பால் மட்டும் வியூ ஆகும். அதுக்கு அடுத்தது அகெயின் லேயர் 1உடைய அதே இடத்துல எந்த டெஸ்டினேஷனோ அந்த இடத்துலையே ரைட் கிளிக் பண்ணி திருப்பியும் இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க. அப்போ எனக்கு இந்த கண்டென்ட்டும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாலை கிளிக் பண்ணிக்குவோம். இந்த பால் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்குது, எண்டிங்கில் எங்கே இருக்கணுமோ அது வரைக்கும் மெதுவாக ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. கரெக்டாக அந்த ஃபாண்ட் ஃபுல்லாக அது கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அட் தி எண்ட் போய் வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள், க்ரியேட் மோஷன் ட்வின் கொடுத்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இது செட் ஆகிருக்கணும். தட் இஸ் ஒரு சாலிட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஒரு சில சமயம் இது டாட்டட் லைனாக இருக்கும், அப்படின்னாலும் கிளிச் ஃபார்ம் ஆகிருக்கு, உங்களுக்கு கரெக்டாக அந்த கண்டென்ட் செட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்கிறது அட் தி எண்ட் வரைக்கும் இப்படி நீங்கள் பார்க்கலாம், அது எப்படி மூமெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு. லாஜிக் ஓகேவா? தென் இதை நம்ம இப்போ இங்கே ரன் பண்ணோம்னா என்டர் கொடுத்தோம்னா ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டுக்கு மேலே தான் மூவ் ஆகும். ஆனால் மூவ் ஆகும்போது அந்த ஃபாண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு ஹைலைட் ஆகணும், ஃபுல் ஃபாண்ட்டும் நம்மளுக்கு தெரியக்கூடாது இல்லையா? அப்போ அதுக்கு லேயர் 2உடைய நேம் இருக்கு இல்லையா, அந்த நேமுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி மாஸ்க்குன்னு கொடுத்துடுங்க. ஸோ எந்த கண்டென்ட்டுமோ இங்கே வியூ ஆகலை, ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுத்து பாருங்கள். பால் மூவ் ஆகும் போது இருக்கிற அந்த கண்டென்ட் மட்டும் நம்மளுக்கு இங்கே ஹைலைட் ஆகுது. லாஜிக் ஓகேவா?